சிவகாசி விருதுநகர் மாவட்ட மக்கள் குறைகளை போக்க எனது வீட்டுக் கதவுகள் எப்போதும் திறந்தேயிருக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். சிவகாசி அருகே விஸ்வநத்தம் கிராமத்தில் எந்த அரசியல் கட்சிகளையும் சாராத இளைஞர்கள் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சிக்கு விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த லட்சம் ஏற்பாடு செய்திருந்தார். மணிநகரிலிருந்து இருசக்கர வாகனங்களில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் விஜய் ஆனந்த் முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் இணைந்த 200க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அதிமுக கட்சி துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைந்தது தீபாவளி போனஸ் போல அமைந்துள்ளது. எந்த கட்சியும் சேராத இளைஞர்கள் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விஸ்வநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வரவேண்டும் ஆவலில் அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். நமக்கு தீபாவளி போன்ற சூழல் அமைந்திருக்கிறார். நிச்சயமாக என்னை நம்பி நீங்கள் பகுதி வாரியாக, தெரு வாரியாக, ஊர் வாரியாக பிரச்சாரம் செய்யுங்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் சிவராஜ்குரிய வெற்றியை நிர்ணயிக்கின்ற இடமாக விஸ்வநத்தம் ஊராட்சி, விஸ்வநத்தம் பகுதியில் இருக்க வேண்டும். எளிய மக்களுக்கு, பாட்டாளிகளுக்கு, மலைவாழிகளுக்கு, பட்டாளி முதலாளர்களுக்கு உயர்ந்த கட்சியாக காங்கிரஸ் கட்சியோ திமுக கட்சியோ இருக்கவில்லை. அவர்களெல்லாம் குற்றாமராஜர்களுக்கு ஆலய அறிவுகளுக்கான ஒரு பொறுப்பாளராகத்தான் இங்கே இருக்கிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள். தொழிலை காப்பாற்றுவதற்கு, தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு இந்த தொகுதியிலே கேட்காத பாராட்சி வெற்றி பெறுவது முக்கியம் என்பதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்லுகிற கருத்தை சிவகாசி தொகுதி மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த ஆட்சி வேண்டும் என்பதை நாட்டு மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இங்கே மட்டும் நீங்கள் ஓட்டுகிறால் போதாது. நீங்கள் சிவகாசி பகுதி முழுக்க பார்ப்பவர்கள், பேசுபவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். என்ன வேண்டும், என்ன அவசியம், யார் ஜெயிக்க வேண்டும், யார் இங்கே தோற்க வேண்டும்லை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அதிமுக போட்டிருக்கின்ற, ரெட்டரையில் போட்டிருக்கின்ற அறுபது கேட்டு ஓட்டு போடுங்கள் என்று நிச்சயமாக உங்களை அவர்கள் மதிப்பார்கள், உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு காலத்திலும் நான் மந்திரியாக இருந்த காலத்தில் அகமையோடு நடந்தது கிடையாது, அகபாவத்தில் நடந்தது கிடையாது. எனது வீட்டு கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். சிவகாசி தொகுதி மட்டுமல்ல, மாவட்ட மக்களுக்காக, அவர்கள் குறைகளை போக்குவதற்காக என் வீட்டுடைய கதவுகள் திறந்தே இருக்கும். எனது படுக்கை அறை வரை வந்து கூட கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் என்னை சந்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு நான் இருக்கக்கூடியவன்.